ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் தலங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிக பழமையான ஒரு பெருமாள் கோவிலை பற்றி. மூலவர் காளமேக பெருமாள், உற்சவர் திருமோகூர் ஆப்தன். இங்கே அம்பாள் மோகனவல்லி தாயார், தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் தாழ தாமரை புஷ்கரணி பார்க்கடல் தீர்த்தம். இங்கே பின்பற்றக்கூடிய ஆகமம், அதாவது பூஜை முறை பாஞ்சராத்திரம். இந்த தலத்துக்கு புராண பெயர் மோகனக்ஷேத்திரம். இப்போ நம்ம அழைக்கக்கூடிய பெயர் திருமோகூர். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமோகூர் தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப ஒரு விசேஷமான திருத்தலம். 108 வைணவ தலங்களில், திவ்ய தேசங்களில் இந்த தலமும் ஒன்று. முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கவும், நாம் செய்யும் செயல்களில் நமக்கு வெற்றி கிடைக்கவும் இங்கே வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்ச தீப வழிபாடு அப்படிங்கிறது இந்த திருமோகூர் தலத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப முடியும், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தூங்குறது போல நடிக்கிறத கள்ளத்தூக்கம்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தில் கள்ளத்தூக்க கோலத்தில் பெருமாளுக்கு சன்னதி இருக்கு. தேவர்கள் தங்களை காக்க மகாவிஷ்ணு கிட்ட முறையிட போனப்போ அவர் எதுவுமே தெரியாதவர் மாதிரி சயன கோலத்தில் இருந்தாராம். தேவர்களுக்கு சுவாமியினுடைய நித்திரைக்கு இடையூறு இன்றியும் அதே சமயம் அவங்களுடைய குறையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவரை எழுப்ப விரும்பாத அவங்க ஸ்ரீதேவி பூதேவி கிட்ட அவங்க வந்த நோக்கத்தை சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. இப்போ தாயார்கள் 2 பேருக்கும் தேவர்களினுடைய வேண்டுதலை சுவாமி கிட்ட சொல்லணும், அதே சமயம் அவருடைய நித்திரையும் கலையக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால அவங்க 2 பேரும் மனதிற்குள்ள வேண்டிக்கவே மகாவிஷ்ணு கருணையோட கண் திறந்து மோகினி வடிவத்தில் போய் தேவர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கே பெருமாளுக்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இவர் வலது கையை தலைக்கு வைத்து சயனம் பண்ணியிருக்கார். பாதத்திற்கு பக்கத்தில் தாயார்கள் 2 பேரும் கைகளை தாழ்த்தி வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இவருக்கு பிரார்த்தனை சயன பெருமாள்னு பெயர். இந்த சன்னதிக்கு கீழே திருப்பார்கடல் தீர்த்தம் இருக்கிறதாக ஐதீகம். பார்க்கடலின் ஒரு துளி இதில் விழுந்ததுனால இந்த பெயர் இந்த தீர்த்தத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய 2 ஆழ்வார்களும் இந்த தலத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அழகர் கோவில் கள்ளழகரையும் திருமோகூர் பெருமாளையும் இணைத்து சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வார் இறைவனை சரணாகதி அடைய வேண்டி பாடிய திருவாய்மொழியில இந்த தலத்தை பற்றி சொல்லியிருக்கார். இங்க வேண்டிக்கிட்டா மோட்சம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால சுவாமிக்கு மோட்சம் தரும் பெருமாள்ங்கிற ஒரு பெயரும் உண்டு. பெருமாள் பெண் வடிவம் எடுத்த தலம் அப்படிங்கிறதுனால அவருக்கு மரியாதை தரக்கூடிய விதமாக தாயார் மோகனவல்லி சன்னதியை விட்டு வெளியே வர்றதே இல்லையாம். இவளுக்குன்னு இந்த விழாவும் கிடையாது. இவளுடைய சன்னதியில் சடாரி சேவை, தீர்த்த பிரசாதம் இதெல்லாமும் தரப்படுறதில்ல. நவராத்திரி அப்போ மட்டும் விசேஷ பூஜை பண்ணுறாங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி சேர்த்தியாக காட்சி தர இந்த வைபவம் 3 மணி நேரம் மட்டுமே நடக்கும். மூலவர் காளமேக பெருமாள், தாயார் மோகனவல்லி தாயார்னு சொன்னேன். மோகனவல்லி தாயார் சன்னதியை விட்டு வெளியே வர்றதில்லை அப்படிங்கிறதுனால சுவாமியோட ஆண்டாள் பிரதானமாக புறப்பாடாரா. வைகாசி பிரம்மோற்சவத்தில் காளமேக பெருமாள் ஆண்டாளினுடைய மாலையை அணிந்தபடி சேர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். பங்குனி உத்திரம், அதுக்கு மறுநாள் நடக்கக்கூடிய தெப்பத் திருவிழா, மார்கழி 28 இந்த நாட்கள்லையும் சுவாமியோட ஆண்டாளை நம்ம தரிசனம் பண்ண முடியும். வைகாசி பிரம்மோற்சவத்தினுடைய 8வது நாள், அப்புறம் மாசி மகம், இந்த நாட்களில் மோகினி வடிவில் நமக்கு சுவாமி காட்சி கொடுப்பார். மாசி மகத்தன்னைக்கு சுவாமி ஒத்தக்கடை நரசிம்மர் கோவிலுக்கு போகிறார். அங்கே அவருக்கு மோகினி வடிவில் அலங்காரம் பண்ணி சட பின்னி எண்ணெய் தடவி தைல காப்பு செய்கிறாங்க. அன்னைக்கு நள்ளிரவில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய வைபவம் நடக்கும். இந்த தலத்தினுடைய தலவிருட்சம்னு பார்த்தீங்கன்னா வில்வம். சிவபூஜைக்கு உகந்தது வில்வம். அவருக்கான தலங்களில் பிரதான விருட்சமாக அது இருக்கும். ஆனால் பெருமாள் தலமான இங்கே வில்வம் தான் தலவிருட்சமாக இருக்குது. இந்த தலத்து தாயார் மோகனவல்லிக்கும் வில்வ அர்ச்சனை பண்ணுறாங்க. பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறவங்க, செய்ய மறந்தவங்க காளமேக பெருமாளை வேண்டி அரிசி மாவில் செஞ்ச தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. இதை மோட்ச தீபம்னு சொல்கிறாங்க. 3, 5, 9 இந்த எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்றுவாங்க. சுவாமி சன்னதியில் தரக்கூடிய தீர்த்தத்தை பெற்று சென்று உயிர் பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீரை புகட்டுறாங்க. இதனால் அவங்க அமைதியாக அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இங்கே மூலவர் காளமேக பெருமாள், தாயார் மோகனவல்லி தாயார்னு சொன்னேன். இங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவ்வளோ விசேஷம். இங்கே என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சக்கர நரசிம்மர், அதாவது சக்கரத்தாழ்வார் சிலையினுடைய மேல் பகுதியில் மடியில் இரண்யனை கிடத்தி சம்ஹாரம் செய்யக்கூடிய நரசிம்மரும், கீழ்ப்பகுதியில் லக்ஷ்மி வராகரும் காட்சி கொடுக்குறாங்க.
இவருடைய திருநக்ஷத்திரமான ஆணி சித்திரையில் விசேஷ ஹோமம் பண்ணி எண்ணெய் காப்பிடுறாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நரசிம்மர் 4 கரங்கள்லையும் சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார், சங்கு இல்லை. இந்த கோவிலினுடைய முன் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எதிரெதிரே மன்மதன் ரதியினுடைய சிற்பங்கள் தூணில் இருக்கு. அழகில்லாத காரணத்தினால திருமணம் தடைபடுறவங்களுக்கு இங்க இவங்க கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆண்கள் மன்மதனுக்கும் பெண்கள் ரதிக்கும் சந்தனம் பூசி நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு படைத்து வழிபாடு செய்கிறாங்க. மகாவிஷ்ணு மோகினி வடிவத்தில் காட்சி தந்த தலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு மோகன க்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. சுவாமிக்கு பெண்ணாகி இன்னமுதன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. திருமோகூர் ஆப்தன், சுடர்கோள் ஜோதி, மரகத மணித்தடன், குடமாடு கூத்தன் அப்படிங்கிற இன்னும் பிற திருநாமங்களும் சுவாமிக்கு உண்டு. வைகாசி பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமியோட நம்மாழ்வார் காட்சி கொடுப்பார். ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. இப்படி பல வகையிலையும் ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷமான தலமாக அமைஞ்சிருக்கிறது திருமோகூரில் இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் திருக்கோவில். மார்கழி மாதம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய முக்கியமான பெருமாள் தலங்களில் 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 94வது தலம் இந்த திருமோகூர் காளமேக பெருமாள் திருக்கோவில். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.